என்னங்க பெரிய பென்ஷன் கணக்கு வாங்க ஈஸியாக போடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிசம்பர் 2025 நடைபெற்ற ஒரு ஒரிஜினல் கொஷின். இது கோட் நம்பர் 152 அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின். இது ஒரு பென்ஷன் கணக்கு. இந்த பென்ஷன் கணக்கை எப்படி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிங்க நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ். தகுதி வாய்ந்த பணிக்காலம், அவர் வேலை செஞ்சதில் தகுதி வாய்ந்த பணிக்காலம் என்ன, ரெண்டாவது பென்ஷன் அவருக்கு என்ன கிடைக்கும், அவ்வளோதான். 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா மற்ற எக்ஸாமில் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன் எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த எக்ஸாமில் இந்த 2 மட்டும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்குதா, இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் 15 நாட்கள் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த லீவ் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு லீவு எடுத்தாரு அப்படின்னா அது பணிக்காலத்தில் சேராது. ஸோ இங்கே கேட்குறாங்க இல்லையா, நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் தகுதி வாய்ந்த பணிக்காலத்தில் சேராது. அடுத்து மெடிக்கல் லீவ் எடுத்திருக்காரு. அதுவும் மெடிக்கல் லீவ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடு எடுத்திருப்பார். அதனால் இது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பாருங்கள். பே லாஸ்ட் ட்ரான், எல்பிடின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பே ட்ரான் அப்படின்றது 57,100 ரூபாய். இதை முக்கியமாக நாம் கவனத்தில் வச்சுக்கணும். டிஏ கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாரு. கம்யூட்டேஷனே கேட்கல, இருந்தாலும் கம்யூட்டேஷன் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. இது இந்த கணக்குக்கு தேவைப்பட போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? கணக்கில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க, ஆனால் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 60 ஆண்டுகள் கழித்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு. டேட் ஆஃப் பர்த்து கூட இந்த 60 கூட்டுங்க, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்துடும். இந்த இயரோட பாருங்கள், 1963 கூட 60 கூட்டினா 2023. மீதி மாதமும் அதே தான் வரும், தேதிகளும் அதே தான் வரும். அவரோட ரிட்டையர்மெண்ட் டேட்டு 30/1/2023. ஆனாலும் கூட அவர் அந்த மாதம் முடியும் வரை பணியில் இருக்கலாம். அப்படி தானேங்க? ஒரு மாதம் நீங்கள் 5ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட அந்த மாதத்தின் கடைசி நாள் வரை நீங்கள் பணியில் இருக்கலாம். ஆனால் 1ஆம் தேதி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதத்தின் கடைசி வரை இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் 1ஆம் தேதினா அதற்கு முந்தைய மாதம் கடைசி நாளே ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடணும். 2ஆம் தேதியாக இருந்தால் அந்த மாதத்தின் கடைசி வரை வேலை செய்யலாம். இதுதான் ரூல்ஸு. சரி, இவர் 30ஆம் தேதின்னு வருது. அப்போ அந்த 31ஆம் தேதியும் அவர் ஒர்க் பண்ணலாம். அப்போ டேட் ஆஃப் ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் 31 ஜனவரி 2023. அப்பாடி, நம்ம ரிட்டையர்மெண்ட் தேதியை கண்டுபிடிச்சாச்சு. டேட் ஆஃப் ஜாயினிங் கணக்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ சர்வீஸ் செஞ்சுருக்காரு, இந்த வார்த்தை முக்கியம். டோட்டல் சர்வீஸ். டோட்டல் சர்வீஸ்ன்றது நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் கிடையாது. அவருக்கு வேலையில் சேர்ந்த நாள் முதல் ரிட்டையர்மெண்ட்டு தேதி வரை எத்தனை வருடங்கள், மாதங்கள், நாட்கள் வேலை செய்தாரோ அதுதான் அவருடைய டோட்டல் சர்வீஸ். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ரிட்டையர்மெண்ட்டு டேட்டிலிருந்து வேலையில் சேர்ந்த நாள் டேட் இருக்கு இல்லையா, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் சர்வீஸ் வந்துடும். முதல்ல டேஸ், மந்த் அண்ட் இயர். ஸோ டேஸ்லேருந்து தான் நம்ம கழிக்கணும். 31ல் 1 போனால் 30 நாட்கள் வேலை செய்திருக்காரு. அடுத்தது மாதம் இங்கே கணக்கு பண்ணுறோம். எத்தனை மாதங்கள்னால் 1ஆவது மாதத்துலேருந்து 4ஆவது மாதத்தை கழிக்க முடியாது சார். அப்போ என்ன சார் பண்ணோம்னா, மாதம் போய் வருஷத்துக்கிட்ட கடன் வாங்கின்னு வரும். கடன் வாங்கி கழித்தல் தான். ஆனால் கடன் வாங்கினா 10 கடன் வாங்காது, 12 கடன் வாங்கும். ஏன் அப்படின்னா ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். இங்கேருந்து கடன் வாங்கினா
12, அது கூட இந்த 1 கூட்டுங்க 13. இங்கே 2022ன்னு மாறிடும். ஏன்னா ஒரு வருஷத்தை நீங்கள் இங்கே கடன் கொடுத்துட்டீங்க. ஸோ 13ல் 4 போனால் 9 முடிஞ்சுதா? இப்போ 2022லேருந்து 1989 கழிக்கிறோம் அப்படின்னா 33 வருடங்கள் ஆகிறது. 33 வருது. அப்போ அவர் டோட்டல் சர்வீஸ் என்னன்னா 30 நாட்கள் 9 மாதங்கள் 33 வருடங்கள். இப்போ இதோட முடிஞ்சிடுச்சானா அதுவும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னன்னா இவர் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வேலை செஞ்சுருக்காரு, வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏப்ரல் மாதத்தில் மொத்தமே 30 நாள் தான். அப்போ 30 நாளை நாம் என்னன்னு வச்சுக்கணும், ஒரு மாதம்னு வச்சுக்கணும். அப்போ இதை அடிச்சுட்டு இதை 1 மந்த், இங்கே 9 மந்த்னு இருக்கு இல்லையா, 10 மந்த்துன்னு சேர்த்துக்கணும். இதுக்கு தான் டோட்டல் சர்வீஸ். 33 வருடங்களும் 10 மாதங்களும் அவர் டோட்டல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. கணக்கை தொடர்ந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 10 கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வித் 1 மார்க் ஆன்சரோட இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோட் நம்பர் மட்டும் இல்லாமல் எந்த கோட் நம்பராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பி வைக்கப்படும். இப்போ அடுத்து ஒன்று முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, அவர் லீவ் எடுத்திருக்கிறார். எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு 15 நாள் எடுத்திருக்காரு. இது டோட்டல் சர்வீஸில் சேராது. அதனால் அந்த 15 நாளை நாம் என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். 33 வருடம் 10 மாதம் 10 மாதத்துலேருந்து இந்த 15 நாளை கழிச்சிட்டோம்னா 33 வருஷம் அப்படியே வந்துடும். 9 மாதம் 15 நாள் என்று வருகிறது. நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் 33 வருடம் 9 மாதம் 15 நாள். இதுதான் முதல் கேள்விக்கு ஆன்சர், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன கண்டுபிடிக்கணும், பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்லித்தட்டுமா, அவர் 33 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு இல்லையா, இதை அரையாண்டுகளாக பிரிக்கும் பொழுது இதை 2ஆல் பெருக்கிடுங்க. 66 அரையாண்டுகள். ஓகேவா? அடுத்தது 9 மாதம் வேலை செய்திருக்கிறார். 9 மாதம் 15 நாள் வேலை செஞ்சுருக்கார். இதை எப்படி அரையாண்டா பிரிக்கணுன்றது தான் அடுத்த பாயிண்ட்டு. நீங்கள் 3 மாதத்துக்கு உள்ளே இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். 2 மாதம் 5 நாள் இல்லை 29 நாள்னு வந்தாலும் அதை விட்டுடணும். அதுவே 3 மாதம்னு வந்துட்டால் ஒரு அரையாண்டை சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு அரையாண்டை சேர்க்க வேண்டும். 9 மாதம்னு வந்தால் கவனிங்க, 6 மாதம் கிடையாது, 9 மாதம்னு வந்துட்டாலே 2 அரையாண்டை சேர்க்கணும். இங்கே 9 மாதமும் இருக்குது, 15 நாள் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது. 2 அரையாண்டை சேர்த்துட்டேன். 66 கூட 2 கூட்டினா 68 அரையாண்டுகள் அவர் வேலை செய்துள்ளார். அடுத்து ரெண்டாவது கேள்விக்கான விடை, பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எல்பிடி இன்ட்டு ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 2 × 60. நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பென்ஷனுக்கான ஃபார்முலா. பென்ஷனை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் தான் போட்டாகணும் எந்த தடவையாக இருந்தாலும். ஓகேவா? இந்த பென்ஷன் ஃபார்முலாவில் எல்பிடி என்பது கடைசியாக பெற்ற ஊதியம், லாஸ்ட் பே ட்ரான். ஸோ இது கணக்கில் 57,100ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 57,100 இன்ட்டு ஆஃப் இயர்ஸ் பாருங்கள் 68ன்னு இருக்குது. ஆனால் நாம் பென்ஷன் கால்குலேஷனில் அதிகபட்சம் 60 தான் எடுத்துக்கணும். அதுதான் ஃபார்முலா. இங்கே மேக்ஸிமம் 60 தான் எடுத்துக்கணும். 59 இருந்தால் 59 போடுங்க. ஆனால் 61 62ன்னு இருந்தால் 60 தான் போடணும். ஸோ போட்டாச்சா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 60க்கு 60 கேன்சல் ஆகிடுச்சு. அவருடைய பென்ஷன் 28,550 ரூபாய் பேசிக். அவ்வளோதான் சார். டிஏ இதுக்கு கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா பென்ஷன் டிஏ என்பது மாறக்கூடியது. நீங்கள் பேசிக் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன்
கால்குலேஷன் வெர்டிக்ட் பாருங்கள். நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் 33 இயர்ஸ் 9 months 15 days. பென்ஷன் வந்து 28,550 ரூபாய். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.